Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. இந்த சூழலில் லோக்சபா சபாநாயகர் பதவி இதுவரை இல்லாத முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஆளுங்கட்சி அல்லது அதன் கூட்டணி உறுப்பினரே சபாநாயகர் பதவிக்கு வருவது வழக்கம். இப்போது கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் கட்சிகளை ஒரு வழியாக சரிகட்டி சொந்த கட்சி வேட்பாளரை தேர்வு செய்ய பாஜக திட்டமிட்டது. முந்தைய காலங்களைப் போல போட்டியில்லாமல் ஒருமனதாக தேர்வு செய்ய விரும்பியது. இதற்காக எதிர்க்கட்சிகளுடன் பேச்சு நடத்தியது. இண்டி அணியோ துணை சபாநாயகர் பதவியை கேட்டு நிபந்தனை விதித்தது. இது ஏற்கனவே பின்பற்றப்பட்ட மரபுதான். மோடி முதல் முறை பிரதமர் ஆனபோது அதிமுகவின் தம்பிதுரை துணை சபாநாயகர் ஆனார். இருப்பினும் எதிர்க்கட்சி நிபந்தனையை கண்டுகொள்ளாத பாஜக அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம், முதலில் சபாநாயகர் தேர்வை முடிப்போம் என்று கூறியது. இண்டி அணி அதை ஏற்கவில்லை. 3 முறை பேச்சுவார்த்தை நடந்தும் இருதரப்பிலும் இறங்கி வரவில்லை. சபாநாயகர் பதவிக்கு ஒருவேளை யாராவது போட்டியிட விரும்பினால் நேற்று மதியம் 12 மணிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். வேட்பாளர் குறித்த விவரங்களும் ஆதரவு தீர்மானங்களும் லோக்சபா செயலகத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். நண்பகல் வரை நேரத்தை கடத்தினால் சபாநாயகர் தேர்வில் போட்டியில்லாமல் செய்துவிடலாம் என பாஜக முயற்சி செய்வதாக இந்தியா அணிக்கு சந்தேகம் எழுந்ததாக தெரிகிறது. அதை முறியடிக்க கேரளாவைச் சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆதரவு தீர்மான விவரங்களை வேகமாக தயார் செய்து லோக்சபா செயலகத்தில் ஒப்படைத்தனர். இவர் 8வது முறையாக லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்ட மூத்த உறுப்பினர். தற்காலிக சபாநாயகராக இவரைத்தான் ஜனாதிபதி நியமிப்பார் என இந்தியா அணி எதிர்பார்த்தது. ஆளும் தரப்பில் முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லாவை போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. அதற்கான ஆதரவு தீர்மான விவரங்களை மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, குமாரசாமி, நட்டா ஆகியோர் ஒன்றாக சென்று அளித்தனர். அப்போதுதான் சுரேஷ் ஏற்கனவே களமிறங்கிவிட்டார் என்ற தகவல் வெளிச்சத்துக்கு வந்தது. இருதரப்புமே தங்கள் நிலையிலிருந்து சிறிதும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பது தெளிவானது. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் லோக்சபா சபாநாயகரை தேர்வு செய்ய தேர்தல் நடப்பது இதுவே முதல் முறை. துணை சபாநாயகர் பதவியை விட்டு தருவதாக பாஜக அறிவித்தால் சுரேஷ் வேட்புமனுவை வாபஸ் பெற எதிரணி தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கலேபரத்தின் நடுவே மேற்கு வங்கத்திலிருந்து மம்தா ஒரு வெடிகுண்டை வீசினார். சுரேஷை வேட்பாளராக அறிவிப்பது குறித்து காங்கிரஸ் எங்களுடன் கலந்தாலோசிக்கவில்லை, எனவே அவரை ஆதரிப்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என திரிணாமுல் எம்பி அபிஷேக் பானர்ஜி சொன்னார். இன்று காலை 11 மணிக்கு சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ள நிலையில் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது.